அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிசி குரூப் 1 2025 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம டிஎன்பிசி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொஸ்டின் நம்பர் 8 2022 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பார்க்குறோம். இது நம்மளுடைய கொஸ்டின் ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா 28வது பாலிட்டி கொஸ்டின். ஸோ 15 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. Discuss how the two new union territories were established on 31st October 2019 and how and in which way one is differed from otherன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 31 அக்டோபர் 2019 அன்று 2 யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறு நிறுவப்பட்டன என்பதையும் மற்றும் அது எந்த வகையில் மற்றொன்றிலிருந்து வேறுபட்டிருக்கு என்பதை பற்றியும் விவாதிக்கும். ஸோ டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து அப்போதைக்கு சூழ்நிலையில் 2022 ரீசெண்ட் டாபிக். அப்போ அந்த வருஷத்துடைய பேசு பொருளாக இருந்தது காஷ்மீரை ரெண்டா பிரிச்சது. ஸோ காஷ்மீர் அண்டு லடாக் அப்படிங்கிற பகுதியாக பிரித்து நிர்வாகம் செய்கிறது. ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் டைட்டிலே கொடுத்துருக்கேன், 2 நியூ யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிறதே ஃபர்ஸ்ட் அப்படியே நான் பேசிக்காக எழுதுறேன். ஸோ த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 2019 split the state of Jammu and Kashmir into 2 union territories. ஸோ 2 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்குதாங்க. ஸோ த ஆக்ட் பிகம் எஃபெக்டிவ் ஆன், இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்டை உள்ள சேர்க்குறோம், 31st October 2019. அவங்க சொன்னதுமே அதான் சொல்லியிருக்காங்க, 31st October 2019 இருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ அலாங் வித் த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அண்டர் 370 வேர் ஆல்சோ ரிவோக்ட். ரொம்ப முக்கியம், இதை சொல்லணும். இதை ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது 370ங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரிவோக் பண்றாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, இதோட சேர்த்து இந்த ப்ரொவிஷன்ஸ் நடைமுறையில் வருது. இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா காஷ்மீருடைய மேப், ஆக்சுவலாக நம்ம வரைகிற காஷ்மீர் இது. இந்த காஷ்மீர்ல இந்த பார்ட் ஃபுல்லாவே என்ன போயிரும்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா போயிடும். இந்த பார்ட் ஃபுல்லாவே என்ன போயிடும் அப்படின்னா உங்களுக்கு சைனா ஆக்குபைடு காஷ்மீரா மாறிடும். இப்போ நம்மளுடைய மேப்பே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இதுதான் ஆக்சுவலா இந்தியாவுடைய தலைப்பகுதி, இப்படிதான் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கலா இன்னுமே நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம்னா, இந்தியா வந்து இந்த மேப்பை வந்து இப்படிதான் வரைகிறோம். அதனால நீங்க ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை வரைஞ்சிருங்க. நீங்க அந்த அளவுக்கு நுணுக்கமா அங்க சொல்ல வேண்டாம். ஸோ இதுல எப்படி பிரிச்சுக்கிறோம்னா, ஒரு பார்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு பிரிக்கிறோம், இன்னொரு பார்ட் என்ன செய்யறோம்னா லடாக் அப்படிங்கிற 2 பகுதியா பிரிக்கிறோம். ஸோ ரெண்டா பிரிக்கிறோங்கிறனால எது ஜம்மு அண்ட் காஷ்மீர் எது லடாக்னு தெரியணுங்கிறதுக்காக நான் பிரிச்சு ஒரு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்தியா மேப் தெளிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட போதும், இந்த சைஸ் போதும் மேக்ஸிமம். சரி, இப்போ இந்த இடத்துல கீ டிஃப்ரென்சஸ் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லடாக்குங்கிற 2 யூனியன் டெரிட்டரிக்கும் என்ன இது இருக்கு, இதுக்கு கூட சேர்த்து கூட நீங்கள் எழுதலாம். ஸோ த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு கூட நீங்கள் என்ன சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு நடைபெற்ற பிப்ரவரி 14 ஸோ ஒரு முக்கியமான ஒரு பிளாஸ்ட் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு எதிராக வந்து நடக்கிறது. ஸோ இதற்கு பழி வாங்கும் விதமாக இந்த தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக நம்மளுடைய பாரத பிரதமர் 2019 ஆகஸ்ட் 15 அறிவிக்கிறாரு, இந்த தீவிரவாத செயல் வந்து கூண்டோடு வேரோடு ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதற்கு அடுத்தபடியாகத்தான் ஒரு எமர்ஜென்சியா என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நடைமுறையை கொண்டு வராங்க. ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதம் இவ்வளவு தலை தூக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய அந்த 370வது விதியின்படியான கட்டுப்பாடுகள் தான். ஸோ சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குது. அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யறது தான் இந்த இடத்துல முதல் வேலையாக அமைகிறது. ஸோ எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, இட் இஸ் அண்டர் த பிரசிடென்டல் ஆர்டர் அண்ட் ஆல்சோ தே எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பெஷல் ஆக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கூட நீங்க டிஃபரன்ஸ்க்கு வரலாம். நான் அதை முதல்ல இங்கேயே சொல்லிட்டேன், அதனால இங்க சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்லேயே இதை முடிச்சிட்டேன். கீ டிஃபரன்சஸ் தான் நிறைய எழுதியிருக்கேன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனாலும் எழுதலாம். ஸோ கீ டிஃபரன்சஸ், டைப்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது எப்படின்னா அது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கூடிய யூனியன் டெரிட்டரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லி மாதிரி, புதுச்சேரி மாதிரி அதுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு அசம்பிளியும் இருக்கு. பட் லடாக்குங்கிறது யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது ஒரு டிஃபரன்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதுல இருந்து அது எப்படி வேறுபடுதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர்.
ஜம்மு காஷ்மீர்ல அங்க ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கறனால சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்க தான் என்ன பண்றாங்க, ரியல் பவர் என்ன பண்றாங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. என்ஜாய்டு பை த எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பட் லடாக் பொறுத்த வரைக்கும் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் தலைமையில நிர்வாகம் செய்யப்படுகிறது. ஸோ லெப்டினன்ட் கவர்னர் தலைமை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கவர்னன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் டியூவல் கவர்னன்ஸ், அதாவது யூனியன் அண்ட் ஸ்டேட் எலெக்டட் கவர்மெண்ட். நம்ம தமிழ்நாடுல அப்படி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் நடக்குது. இப்போ ரயில்வேஸ்னா யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ரயில்வே, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் டியூவல் கவர்னன்ஸ் அங்கே இருக்கு. லடாக் பொறுத்த வரைக்கும் அங்கே அப்படி கிடையாது. ஸ்டேட் பவரோ அங்கே எதுவுமே இல்லைங்கிறதுனால உங்களுக்கு சோல்லி அட்மினிஸ்ட்ரேட் பை லெப்டினன்ட் கவர்னர் வித் த சப்போர்ட் ஆஃப் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில். அது லடாக்குங்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் வந்து முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, ஆனால் லடாக்குங்கிறது மலைவாழ் பகுதியாக இருக்கு. அதனால அங்கே ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒரு கவுன்சிலுடைய சப்போர்ட் மூலமாக லெப்டினன்ட் கவர்னர் ரூல் பண்றார். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது, அங்கே டைரக்ட் எலெக்ஷன் இருக்கிறதுனால இங்கே பொலிட்டிக்கல் த்ரூ டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் த்ரூ டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லடாக்ல எப்படி இருக்கு, ஸோ லேக்ஸ் எலக்ட்ரல் ரெப்ரசன்டேஷன். அப்போ இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது அட் யூனியன் டெரிட்டரி லெவல். கல்ச்சுரல் அண்ட் டெமோகிராபிக் டிஃபரன்சஸும் அங்கே இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய டெரிட்டரிஸ்ல உள்ளது ஏன் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அதான், இது வந்து மிக்சடு பாப்புலேஷன், டாமினேஷன் பை வந்து முஸ்லிம்ஸ், ஹிந்து, சீக்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் லடாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடாமினன்ட்லி புத்திஸ்ட் அண்ட் ஷியா முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ், கீ டிஃபரன்சஸாக சொல்லிட்டு வரோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வேலி, ஸோ கம்ப்ரைசிங் 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஆனால் லடாக்குங்கிறது 2 டிஸ்ட்ரிக்ட் தான், ஒன்று லே, இன்னொன்று கார்கில், 2 டிஸ்ட்ரிக்ட் தான். எல்லாத்தையுமே சொல்லணும், ஏன்னா அவங்க வந்து இந்த யூனியன் டெரிட்டரி இந்த யூனியன் டெரிட்டரி எப்படி வேறுபடுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. 7 கேபிட்டல். ஸோ ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் 2 கேபிட்டல் இருக்குங்கிறாங்க அந்த யூனியன் டெரிட்டரிக்கு. ஸ்ரீநகருங்கிறது சம்மர் கேபிட்டல், எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் வந்து வின்டர் கேபிட்டலா இருக்கு, ஜம்மு வந்து வின்டர் கேபிட்டலா இருக்கு. லடாக் பொறுத்த வரைக்கும் லேங்கிறது ஒன்று தான், அந்த கார்கில்ங்கிறது கிடையாது, லே மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரா இருக்கு, கேபிட்டல்னு சொல்ல முடியாது. 8th பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருங்கிறது பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அங்க வந்து மத்திய அரசு நிறைய செலவு பண்றாங்க. பட் பார்ஷியலி லோக்கல் கண்ட்ரோலா கொடுத்துருக்காங்க, ஏன்னா காஷ்மீர் பக்கத்துல இருக்கு, காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் பக்கத்துல இருக்காங்க. லடாக் அப்படிங்கிறது ஃபுல்லா சைனா பக்கத்துல இருக்கனால ஃபுல்லி சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டட், ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பார்டர் செக்யூரிட்டி தான் அங்க மெயின் ரோல். அங்க வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்க பாத்தீங்கன்னா மக்களை டெவலப் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்க பெருசா எடுக்கல. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் எதுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய ஏர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டுறது, ஏர்போர்ட் கட்டுறது, சாலை வசதிகளை மேம்படுத்துறது, ஈஸியா வந்து உடனடியாக அந்த இடத்துல சைனாவுடைய ஏற்கனவே பழைய கொஸ்டின் கல்வான்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைனீஸ் இன்ட்ரூஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் உடனடியாக அட்டாக் பண்றதுக்கான செக்யூரிட்டியை டெவலப் பண்றது தான் மோர் அட்டென்ஷன் அங்கே கொடுக்குறாங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிங்ஷன் ஏன் பிரிக்கிறாங்க, அலௌஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிங்ஷன் ஏன் பிரிக்கிறாங்கன்னா அலௌஸ் ஃபார் ரீஜனல் ஸ்பெசிபிக் கவர்னன்ஸ் அண்ட் அட்ரஸ் த யூனிக் ஜியோ பொலிட்டிக்கல் நீட்ஸ். காஷ்மீரோட பிரச்சனை வேற, லடாக்கோட பிரச்சனை வேற, அதனாலதான் 2ஆ பிரிக்க வேண்டியிருக்கு. இதுல தீவிரவாதம் இருக்கக்கூடிய பகுதினா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், லடாக் பகுதி கிடையாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா, ஒரு ஒரு மிலிட்ரினால ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய யூனியன் டெரிட்டரிங்கிறது தீவிரவாதம் பாதிக்கப்பட்டு, இப்போ இது 2யுமே நான் தனியா பிரிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ரீஜனல் ஸ்பெசிபிக் கவர்னன்ஸ் தேவைக்கு ஏத்தாப்புல நிர்வாகம் செய்யணும். அண்ட் ஆல்சோ யூனிக் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த இடத்துக்குன்னு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, இந்த இடத்துக்குன்னு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு அட்ரஸ் பண்றது தான் அதோடைய முக்கியத்துவமாக இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த கொஸ்டின் வந்து இன்னும் கூட நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் டிஃபரன்சஸ் கூட நீங்க கண்டுபிடிச்சலாம். மேக்ஸிமம் இந்த 8 டிஃபரன்ஸ்க்கு மேல எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அவங்க கேட்டதுமே பார்த்தீங்கன்னா 2 யூனியன் டெரிட்டரிஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டான இதை பத்தி சொல்லிட்டு இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 யூனியன் டெரிட்டரி நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஹவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால முதல்ல உள்ள ஆன்சர்ஸ் அது குறிக்குது. பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஹவு த 2 யூனியன் டெரிட்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். அது எப்படி பிரிச்சாங்க, என்ன டேட்ல பிரிச்சாங்க, எப்படி 370 ரிவோக் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இன் விச் வே ஒன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்